இந்த சாலக்கிராம கற்களை வீட்டிலே வாங்கி கொண்டு வைத்து பூஜிக்கலாமன்னா தாராளமா பூஜிக்கலாம். சின்னதா இவ்வளவுதான் இருக்கும் சைஸ், அழகா ஒரு கோலி குண்டு சைஸுக்கு தான் இருக்கும். அதை எடுத்துட்டு வச்சு நம்ம ஓம் நமோ நாராயணாயா என்று சொல்லி வழிபட்டாலே போதுமானது. இதனை எப்படி சார் வழிபடுறதற்கான வழிபடுகின்ற முறை என்னன்னு சொன்னா, ரொம்ப கஷ்டம் எதுவுமே இல்லை, டைம்லாம் அதிகமா எடுக்காது. ஏன்னா நமக்கு அது எந்த வஸ்திரமும் நம்ம சாத்த போறது இல்லை. நம்ம என்ன பண்ண போறோம், காலைல ஸ்நானம் பண்ணிட்டு வந்து பூஜை ரூம்ல உட்காரும் பொழுது இந்த சாலக்கிராமத்தை எடுத்து வச்சு 2 உத்தரணி ஜலத்தை எடுத்து மேல விட வேண்டியது. ஓம் நமோ நாராயணான்னு சொல்லலாம். எனக்கு அதுவும் வரலன்னு சொன்னா கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணான்னு சொல்லிட்டு 2 உத்தரணி ஜலத்தால் அபிஷேகம் பண்ண வேண்டியது. மறுபடியும் 2 உத்தரணி பால் எடுத்து மேல விட வேண்டியது. திரும்பவும் 2 உத்தரணியோ ஒரு 3 உத்தரணியோ மறுபடியும் எடுத்து ஜலத்தை விட்டு நல்லா அபிஷேகத்தை பண்ணிட்டு அதை அழகா தொடச்சிட்டு மேல ஒரு அழகா ஒரு சந்தனம் போட்டு அந்த சந்தனத்து மேல லேசா ஒரு குங்குமத்தை வச்சுட்டு ஸ்ரீ கிருஷ்ணாய நமகா என்று சொல்லி வணங்கினாலே போதுமானது. நமக்கு அந்த மகிழ்ச்சிங்கிறது, அந்த தெய்வீக சாநித்தியம்ங்கிறது அந்த சாலக்கிராம கல்லை தொடும் பொழுதே நம்மால் உணர முடியும். அதுக்கு மேல 2 துளசி இலை போட்டா கூட போறோம். நம்ம வீட்டிலேயே துளசி செடிங்கிறது வளர்த்துட்டு வருவோம் இல்லையா? துளசி மாடத்துல இல்லாம தனியா ஒரு துளசி செடியை வளர்க்க வேண்டியது. அதுல இருந்து 2 துளசியை பறிச்சு அந்த சாலக்கிராமத்து மேல போட்டு கிருஷ்ணாய நமகா அப்படின்னு சொல்லி போட்டாலே போதுமானது. நேரடியாக அந்த பெருமாளே அந்த பூஜையை ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு சொல்றார்.